நியூஸ் பேப்பர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா இது நியூஸ் பேப்பர்லயும் வராது, நியூஸ்லயும் வராது. நம்மள மாதிரி யாரோ 2, 3 பேரு அங்கங்க எடுத்து போட்டதான் உண்டு. ஒண்ணு இல்ல, அந்த ஸ்ரீநகர்ல நடந்த மேட்ச் இருக்குல்ல, ரஞ்சி டிராபி, அந்த மேட்ச்ல வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் போன யாருமே வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, லைவ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்டேடியம்லயும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லப்பா. நானும் வந்து போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்போர்ட்ஸ்ல போயிருக்கேன். எந்த இதுலயுமே இப்படி பண்ணதே கிடையாது. அதுவும் நீங்க வந்து கேட்கலாம், ஏன்டா மேபி ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு அது போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. இந்த மாதிரி எழுதி ஒட்டியிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃபே நாங்க காட்டுறோம். ஆக்சுவலி ட்விட்டர்ல இவரு மட்டும் இல்ல. இது நான் நிறைய இவரு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய லிங்க்ஸ் அவர் அனுப்பிச்சாரு. நான் லிங்க்ஸ் எடுத்து பார்க்கறப்போ நிறைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் மீடியால அதை கவர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஊர்ல அது எதுவுமே வராது அன்பார்ச்சுனேட்லி. அதுல எக்கச்சக்க பேர் என்ன பண்ணிருக்காங்க, நான் சில வீடியோஸ் ஷேர் பண்றேன், முடிஞ்சா லிங்க்ஸ் போடுறேன். இன்கேஸ் நான் வீடியோல போட்டா காப்பிரைட் வரும் அப்படின்னா நான் லிங்க் ஷேர் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்பெக்டேட்டர்ஸ், நான் வந்து மேட்ச் பார்க்க வந்தேன், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் ஆடுறாங்க, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு அப்படின்றப்போ என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ்லாம் ஆடுறாங்க, நான் பார்க்க வந்தேன். ஆப்வியஸா நேச்சுரலா ஒரு ஃபேனோட இன்ஸ்டிங், நான் வந்து ஒரு போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும்னு என் ஆசை. லைவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா லாஜிக் இருக்கு, ஓகே. ஏன்னா அது லைவ் டெலிகாஸ்ட் மேட்ச், லைவ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஃபைன், தட்ஸ் அக்ரீட். போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? சரிங்களா? அதையும் தாண்டி சில பேர் எடுத்தாங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் பக்கத்துல எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவர் காட்டுவார் பக்கத்துல. எடுத்தவங்களோட போனை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். பவுன்சர்ஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க. செக்யூரிட்டி கூட இல்ல, பவுன்சர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு கேள்வி கேட்டதுக்கு, நீ எதுக்கு கேள்வி கேட்கிற, கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, எழுதி போட்டிருக்கோம்ல, கேட்லாக் எழுதி போட்டிருக்கோம்ல, அதை தாண்டி நீ வீடியோ எடுக்கிறனா எங்களுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லி போன் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க.